திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் புதிய புதிய தொழில் தமிழகத்தில் தொடங்கப்பட்டு லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பை பெற்று தந்ததாக ஒரு பச்சை பொய்யை தமிழகத்திலே பரப்பி வருகிறார். இந்த பகுதியிலிருந்து எத்தனை லட்சம் பேர் போயிருக்கிறாங்க? வேலைக்கு போயிருக்காங்களா? நம்முடைய படித்த இளைஞர்கள் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அத்தனையும் பொய். திமுகவில் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்துறாங்க. இதுவரைக்கும் எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்த்தோம், அந்த எத்தனை புரிந்துணர்வு போடப்பட்டது, எவ்வளவு முதலீடு வந்தது, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அந்த தொழில் நிறுவனங்கள் என்ன நிலையில் இருக்குது என்று பல முறை வெள்ளை கேட்டோம். இதுவரைக்கும் வெளியிடவே இல்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, இதே புரட்சி தலைவர் அம்மாவில் தமிழகத்தில் முதலமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்தில் 2015ஆம் ஆண்டு முதலாக தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் 2,42,000 கோடி தொழிலை முதலீட்டு ஈட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அதெல்லாம் முடிகின்ற தருவாயிலே வந்து அதில் தான் வேலை வாய்ப்பு கிடைக்குது லட்சக்கணக்கான பேருக்கு. அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் சென்னையில் தொழில் முதலீட்டு மாநாட்டை நாங்கள் நடத்தினோம். 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டது. 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. பல தொழில்கள் தொடங்கப்பட்டவன, பல தொழில்கள் பல்வேறு நிலையில் இருக்கின்றன. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்னும் நடைமுறைக்கே வரல. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டா முதற்கட்ட பணி அமைப்பதற்கு சுமார் 2 வருஷம் ஆகும். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தொழில் முதலீட்டார் மாநாடு நடத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அதில் தான் இப்ப வேலை வாய்ப்பு நம்முடைய இளைஞர்களுக்கு கிடைக்கப்பட்டு வருகிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்ற முடியாத 525 அறிவிப்புகளை திரு ஸ்டாலின் வெளியிட்டார். அதுல 10% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனா திமுக தலைவர், திமுக அமைச்சர்கள் எல்லாம் அவர்கள் அறிவித்த 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக பச்சை பொய்ய வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே சொன்னதை போல அந்த 525 அறிவிப்புல முக்கியமான அறிவிப்பு நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் படிப்பதற்கு வங்கியிலே வாங்கிய கடன் அதை தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தாங்க. செஞ்சாங்களா? செய்யல. அதே போல கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சி 50 நாள் ஆகி போச்சு. அதுதான் திமுக சாதனை. அதே போல ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு பதிலாக 2 கிலோ சர்க்கரை போடுறாங்களா? அதே போல மாதம் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்களா? எதுவுமே செய்யல. ஆக மக்களை ஏமாற்றுவதற்காக சுமார் 525 அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திரு ஸ்டாலின் மாடல் அரசு மக்கள் விரோத அரசு என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டார்கள்.